Over to Silverster, brother. Okay, good morning to everyone. எல்லாருக்கும் காலை வணக்கங்கள். Morning. Let's start with a small quiz. ஒரு சின்ன quiz ஓட ஸ்டார்ட் பண்ணலாமா? Here is the quiz. Very easy one. ரொம்ப easy. Okay. இங்க பாத்தீங்கன்னா 10 ஸ்போர்ட்ஸ் உடைய பேருங்க இருக்கு இதுல. 10 different types of sports இங்க மென்ஷன் ஆயிருக்கு இந்த ஸ்கிரீன்ல. எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதா? ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. ஸ்கிரீன் தெரிஞ்ச ஸ்கிரீன் ஸ்போர்ட்ஸ் குவிஸ்ன்ற ஸ்கிரீன் தெரிஞ்ச ஒரு தம்ஸ் அப் காட்டுங்க. வெரி குட். ஓகே, சூப்பர். சரிங்களா? சோ இந்த 10 ஸ்போர்ட்ஸ் நீங்க என்ன பண்ணனா அதை வந்து ரேட் பண்ணணும். which is the most popular sport? எந்த ஸ்போர்ட் வந்து ரொம்ப பாப்புலர் ஸ்போர்ட் அதை வந்து ஃபர்ஸ்ட்ல வச்சுட்டு which is the least popular sport அது 10th பிளேஸ்ல. ஸோ ஃப்ரம் 1 to 10 நீங்க வந்து இந்த ஸ்போர்ட் எல்லாம் நீங்க ரேட் பண்ணுங்க அக்கார்டிங் டு தியர் பாப்புலாரிட்டி வேர்ல்டு வைட். அக்கார்டிங் டு த பாப்புலாரிட்டி வேர்ல்டு வைட் இந்த ஸ்போர்ட்ஸ் நீங்க ரேட் பண்ணணும். சரிங்களா? ஒரு 1 minute எடுத்துக்கலாம் அந்த ஆக்டிவிட்டி பண்ணுறதுக்கு. ஸோ நீங்க பக்கத்துல புக் பேப்பர் ஏதாவது இருந்துச்சுன்னா அதுல எழுதிக்கணும். which is the most popular sport, second most, third most. அந்த மாதிரி இந்த 10 ஸ்போர்ட்டையும் ரேட் பண்ணிடலாம். 1 minute starts now. Remaining. Ten, 9, 8, 7, 6, 5, 4, 3, 2, 1. ஓகே, டைம் அப். யாராவது ட்ரை பண்றீங்களா? மோஸ்ட் பாப்புலர் ஸ்போர்ட், இந்த ஸ்போர்ட்ஸ்க்கு ரேட்டிங் தரது யாராவது ட்ரை பண்றீங்களா? சாட்ல லிஸ்ட் போட்டுட்டேன் சில்வஸ்டர். மை ரேட்டிங். ஓகே. Manna uncle has also given his rating in the chat. Yes, okay. So the Manna uncle says cricket is so. அவர் வந்து நடுவுல எல்லாம் விட்டாரு. First and 10 கொடுத்துட்டாரு. Okay, brother Ragland, you say it is football, cricket, basketball. Okay. Others எல்லாம் மற்றும் கூட ஆண்டி நீங்க சொல்றீங்களா? ட்ரை பண்றீங்களா ஆண்டி? செல்வா ஆண்டி. I think cricket is the first. கிரிக்கெட் தான் முதல்ல எழுதியிருக்கேன். கிரிக்கெட், ஃபுட்பால், டேபிள் டென்னிஸ் அது மாதிரி. சரி, ஓகே. The least is American football. This American football may be the last one. Okay. Okay, let's see what are the answers. Answers பார்க்கலாமா? யார் கரெக்டா போட்டிருக்காங்க பார்க்கலாம் லிஸ்ட். Here we go. Okay. So the most popular sport வந்து football. Most popular sport football. Okay. Second cricket. மூணாவது இடத்துல basketball. Field hockey, tennis,
volleyball, table tennis, baseball, rugby, American football. Okay. யாருக்காச்சும் கரெக்டா வந்திருக்கா அந்த லிஸ்ட்? Anybody got it right? Got the first two right. எனக்கு ஃபர்ஸ்ட் ரைட். எனது லாஸ்ட் ரைட். Okay, first two was right. Okay. Okay, now cricket, யாரெல்லாம் கிரிக்கெட் ஃபர்ஸ்ட் போட்டீங்களோ அவங்க எல்லாம் கண்டிப்பா இந்தியன் டு ப்ரூவ் பண்ணிட்டீங்க. They are an Indian. Because only Indians think cricket is very popular. Anyways, சரிங்க. பட் இந்த லிஸ்ட் நான் போட்டிருக்கேன் அந்த ஸ்கிரீன்ல. வாட் இஸ் இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, அங்க அந்த அந்த ஸ்போர்ட் பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு. இந்த ஸ்போர்ட் பக்கத்துல ஒரு நம்பர் இருக்கு பாத்தீங்களா? ஃபுட்பால் 3.6 பில்லியன், கிரிக்கெட் 3 பில்லியன், பாஸ்கெட்பால் 3 பில்லியன், ஃபீல்ட் ஹாக்கி 2.2 பில்லியன். இந்த நம்பர்ஸ் என்னன்னா, இந்த உலகத்துல எத்தனை பேர் இந்த ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்றாங்கன்ட்டு ஒரு சின்ன ஸ்டாட்டிஸ்டிக் அது. how many people follow this sport? சரிங்களா? அந்த 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 பீப்புளுடைய நம்பர் தான் வந்து அங்க அந்த ஸ்டாட்டிஸ்டிக் தான் அந்த ஸ்போர்ட் பக்கத்துல இருக்கு. So the population of the world is somewhere around 8 billion. Of the 8 billion, so many people, எத்தனை பேர் are following the sport, are following sport. Incredible, இல்லைங்களா? Cricket, they say it's 3 billion. Of the 3 billion, more than 1.5 billion are in India only. So that's why cricket is right on top. Very few countries play cricket. Hardly some 15 to 20 countries play cricket actively, completely. But you see, cricket is in the second place only because of India, the second most populated country in the world. It follows cricket, loves cricket, so that's why cricket is in number 2 position. Very interesting. So that's the point that I am trying to make this morning. என்ன சொல்ல வரேன்னா, வாட் இஸ் இம்பார்ட்டன்ட்னா, how many people, எத்தனை பேர் இந்த ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்றாங்க, எத்தனை பேர் இந்த ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. அவங்க வந்து ஒரு ஸ்பெக்டேட்டரா இருக்கலாம், ஜஸ்ட் இந்த ஸ்போர்ட்டை வந்து உட்காந்துட்டு டிவியில பாக்குறவங்களா இருக்கலாம், இல்லாட்டி லீஜருக்கு இந்த ஸ்போர்ட்டை பிளே பண்றவங்களா இருக்கலாம், இல்ல ஆக்டிவா அந்த ஒரு பிளேயரா இருக்கலாம், இல்ல ஒரு ஹை லெவல்ல இந்த ஸ்போர்ட் பிளே பண்ணலாம். ஸோ அக்ராஸ் இன்ட்ரெஸ்ட்ஸ் இவ்வளவு பேர் வந்து இந்த ஸ்போர்ட்டை ஃபாலோ பண்றாங்க. ஓகேங்களா? இன்னொரு ஸ்டாட்டிஸ்டிக் நான் உங்களுக்கு காட்டுறேன் இந்த நேரத்துல. ஓகே, here we go. This is another statistic. How many people are involved each week in இங்க வந்து இந்த கிராஃப்ல வந்து 4 விதமான விஷயங்கள் காட்டுது. சரிங்களா? இந்த y ஆக்சிஸ்ல நம்பர்ஸ், how many people, again in billions, 0 to 7 billion. And the x ஆக்சிஸ்ல பாத்தீங்கன்னா things that people do, internet, how many people are using internet, எத்தனை பேர் ஸ்மார்ட் போன்ல ஆக்டிவா இருக்காங்க, எத்தனை பேர் ஆக்டிவா சர்ச்சுக்கு போறாங்க, சர்ச்ல இன்வால்வ்டா இருக்காங்க, எத்தனை பேர் ஸ்போர்ட்ல இன்வால்வ்டா இருக்காங்கன்னு காட்டுது. இதுல பாத்தீங்கன்னா ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆயிருக்கிறவங்க more than 5 billion people, more than 5 billion people வந்து ஜனங்க வந்து ஸ்போர்ட்ல ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருக்காங்க. எவ்ரி வீக், இது வந்து எவ்ரி மந்த் இல்ல எவ்ரி இயர் இல்ல, பட் எவ்ரி வீக் அத்தனை பேர் ஆக்டிவா இன்வால்வ் ஆயிருக்காங்க. இன்டர்நெட் வந்து வெறும் 3 billion people. சரிங்களா? இன்டர்நெட் வந்து வெறும் 3 billion people. ஸ்மார்ட் போன் ஒரு 1.2 billion people இருக்கலாம். சர்ச் is about 2.5 billion people around the world. But sport பாத்தீங்கன்னா more than 5 billion people every week active-ஆ involved ஆயிருக்காங்க. இந்த இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரிய வருது? What can we understand from this? We can understand that people love sport. Why do people love sport so much? Why do people love? And is a question we should ask ourselves. Why do people love sport so much? எதுக்காக எத்தனை பேர் ஸ்போர்ட் பாக்குறாங்க, இல்ல விளையாடுறாங்க, இல்ல ஃபாலோ பண்றாங்கன்ட்டு இந்த விஷயத்த நம்ம யோசிக்கணும். யாராச்சும் ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா? Why do people love sport so much? What do you think? நீங்க என்ன நினைக்கிறீங்க? எதுக்கு எத்தனை பேர் ஸ்போர்ட் அவ்வளவு நேசிக்கிறாங்க?
ஆண்டவரை நேசிக்கிறாங்க இல்ல, பட் ஸ்போர்ட் ரொம்ப Friendship. நேசிக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் வருது. ஓகே, தேங்க்ஸ் ஆண்டி. எஸ், மனதுல ஒரு உற்சாகம் வரும், விளையாடுறது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும். ஓகே. Anybody else? Anything more? நல்ல பெயர் பொழுதுபோக்கு. We are designed as communal beings, and sport gives us the possibility to be communal. Okay, very good. Thank you, Brother Ragland. Activity oriented. அது ஒரு பெயர் கிடைக்குது, மக்களை அட்ராக்ட் பண்ணுது. Okay, very good. Thanks, sister. வின் பண்ணலாம். சாதனை படைக்கிறதுக்கு. ஓகே, காம்படிஷன் இல்லைங்களா? காம்படிஷன்னாலே ஒரு உற்சாகம், ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ பீப்புள் லவ் ஸ்போர்ட்ஸ், அதனால சரிங்களா. இன்னொரு விஷயம் பார்க்கணும். ஓகே, வை பீப்புள் லைக் ஸ்போர்ட்? ஸ்போர்ட் இஸ் ஃபன் அண்ட் ஹெல்த்தி இல்லைங்களா? இட் இஸ் ஃபன், இட் இஸ் ஹெல்த்தி. ஒரு ஆக்டிவா ஒரு விஷயத்த பண்ண என்ன, நம்ம ஃபுல்லா இன்வால்வ் ஆயிரும். அது வந்து ஃபன். இட் இஸ் ஹெல்தி ஆல்சோ. இட் இஸ் ஹெல்தி பிகாஸ் என்ன ஆகுது, நம்ம ஸ்போர்ட் விளையாடும் போது என்ன பண்றோம், நம்ம பாடியை மூவ் பண்றோம். அதுவே ஒரு எக்ஸசைஸ் மாதிரி ஆயிடும். ஸோ ஈவன் இஃப் யூ ஃபிட்னஸ் டெய்லி பண்ண முடியாதவங்க கூட ஸ்போர்ட் பிளே பண்ண அவங்க ஃபிட்டா இருக்கும். தட் இஸ் வெரி நைஸ் அபவுட் ஸ்போர்ட். நெக்ஸ்ட், ஸ்போர்ட் இஸ் வேல்யூபிள் இன் இட் செல்ஃப். இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப் டு காட். நம்ம இதை இந்த மாதிரி கண்ணோட்டத்துல பார்த்திருப்போமா எப்பயாச்சும் ஸ்போர்ட்? இட் இஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப்பிங் காட். இட் இஸ் அ பிளேஸ் டு வர்ஷிப் காட். இட் இஸ் அ மீன்ஸ் டு வர்ஷிப் காட். ஆண்டவரை ஆராதிக்க ஒரு விஷயமா இருக்கு ஸ்போர்ட். ரோமன்ஸ் 1:12 என்ன சொல்லுது? Offer your bodies as a living sacrifice இல்லைங்களா? That's what Romans chapter 12 verse 1 says. Offer your body as a living sacrifice. So ஸ்போர்ட் விளையாடும் போது நம்ம சரீரத்தை அதை வந்து யூஸ் பண்ணும் போது, விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணும் போது ஆண்டவர் தான் நம்மளை படிச்சிருக்காரு இல்லைங்களா? ஆண்டவர் படிச்ச ஒரு விஷயத்த நம்ம அதை உபயோகிக்கும் போது அதுவே ஒரு ஆராதனையா மாறிடுது. So sport is a nice way to worship God. Sport is valued by many people. சரிங்களா? நிறைய பேர், இப்பதான் நம்ம பார்த்தோம் அந்த ஸ்டாட்டிஸ்டிக், நான் உங்களுக்கு காட்டினேன். 5 பில்லியன் பீப்புள் வந்து எவ்ரி வீக் ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன, இன்டர்நெட்டுக்குன்னா அதிகமா ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க. ஸ்மார்ட் போனை விட அதிகமா ஸ்போர்ட்ல இன்வால்வ் ஆயிருக்காங்க ஜனங்க. நம்ம ஒரு கம்ப்ளைண்ட் எப்பவுமே பண்ணுவோம், இப்போ பாரு ஜனங்க வந்து என்ன போன்லயே இருக்காங்க. பட் ஸ்டாட்டிஸ்டிக் வந்து அது சொல்லல. ஸ்டாட்டிஸ்டிக் என்ன சொல்லுதுன்னா ஸ்போர்ட்ஸ்ல தான் அதிகமா ஜனங்க இன்வால்வ் ஆயிருக்காங்க. சரிங்களா? ஸோ இட் இஸ் வேல்யூட் பை பீப்புள். ஜனங்க வந்து ஸ்போர்ட்டை ரொம்ப நேசிக்கிறாங்க, ரொம்ப ஃபாலோ பண்றாங்க. ஸ்போர்ட் இஸ் அ செட்டிங் இன் விச் டு லிவ் அண்ட் கம்யூனிகேட் த காஸ்பெல். It is a very powerful tool. It is a very powerful platform. Sport மூலியமா சுவிசேஷத்தை அறிவிக்கிறதுக்கு, டிசைபிள்ஸ் ஆண்டவருக்காக டிசைபிள்ஸ் raise பண்ணுறதுக்கு sport is a powerful tool. It is a powerful platform to live and communicate the gospel. Sport is a context for regular discipleship. சரிங்களா? So it is a powerful medium. It is a powerful tool. It has the potential. நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. ஸ்போர்ட்டை வந்து ஆண்டவருக்காக உபயோகிக்கிறதுக்கு நிறைய பொட்டென்ஷியல் இருக்கு. ஸோ அதுதான் இன்னைக்கு காலையில் நம்ம பார்க்க போறோம். ஹவு அண்ட் வை. சரிங்களா? ஸோ லெட்ஸ் கீப் திஸ் இன் மைண்ட். இந்த விஷயத்த நம்ம நினைவுல வச்சுக்கலாம் இந்த செஷன் பண்ணிட்டு இருக்கும்போது. சரிங்களா? ஓகே, ஓவர் டு எஸ்தர். ஸோ நம்ம ஒரு ரன்னிங் ரேஸ்ல போனோம்னா ஃபர்ஸ்ட் என்ன கேட்போம்? என்ன 3 வார்த்தை கேட்பீங்க? ஸ்கிரீன்ல இருக்கு. Ready, set, go. ரெடி செட் கோ.
ஸோ நம்ம ஸ்போர்ட்ஸ்லயும் இந்த ஒரு டேர்மை நம்ம நிறைய யூஸ் பண்றோம். ஸோ ரெடி செட் கோனா நம்மளுக்குலாம் தெரியும் ரன்னிங் ரேஸ். ஸோ பைபிள்ல இத பத்தி என்ன சொல்லுதுன்னு யாருக்காவது ஒரு வசனம் எடுத்து தர முடியுமா? புதிய ஏற்பாட்டுல ஒரு வசனம் இந்த ரேஸ பத்தி பேசுது. ஏதாவது ஒரு 1 கொரிந்தியர் 9:24. சொல்லுங்க பிரதர். என்ன பந்தய பொருளுக்காக. ஒரு நிமிஷம். பந்தய சாலையில் ஓடுகிறவர்கள் எல்லாரும் ஓடுவார்கள், ஆகிய ஒருவனே பந்தயத்தை பெறுவான் என்று அறியீர்களா? நீங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓடுங்கள். பந்தயத்தை போராடுகிற யாவரும் எல்லாவற்றையும் எச்சரிக்கமாய் இருப்பார்கள். அவர்கள் அழிவுள்ள கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறார்கள், நாமோ அழிவில்லாத கிரீடத்தை பெறும்படிக்கு அப்படி செய்கிறோம். எஸ், சூப்பர். சோ நம்ம பாக்குறோம் நிறைய நியூ டெஸ்ட்மெண்ட்ல நிறைய இடத்துல பால் வந்து இந்த ஸ்போர்ட்ஸ நிறைய ரெஃபர் பண்ணி பேசுறாங்க. அது மட்டும் இல்ல, இன்னொரு வசனம் எபிரேயர் 12:1 வசனம் 1-2 படிக்கிறீங்களா யாராவது? ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான யாவற்றை நம்மை சுற்றி நெறி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவரும் முடிக்கிறவருமாய் இருக்கிற இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். தேங்க்யூ பிரதர். சோ இந்த வசனத்துல ஆண்டவர் வந்து இந்த வசனத்துல என்ன நம்ம பாக்குறோம்னா, இயேசுவானவர் வந்து இந்த ஓட்டத்துல he's the starter and the finisher of this race, in the great race. அப்படின்னா அந்த விசுவாச ஓட்டத்துல பொறுமையோட நம்ம ஓடுறதுக்கு. சோ இந்த காரியத்தை தான் மையமா கொண்டு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில இந்த ரெடி செட் கோ அப்படின்னு ஒரு கான்செப்டை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இந்த கான்செப்ட் என்னன்னா, ஆண்டர் நம்மளுக்கு கொடுத்திருக்கிற அந்த அழைப்புல நம்ம தொடர்ந்து ஓடி சீஷர்களை உருவாக்கி, நம்மளும் ஆண்டருக்கு சீஷரா இருந்து சீஷர்களை எப்படி உருவாக்குறது அப்படின்னு சொல்லிதான் இந்த காரியத்தை மையமா வச்சுதான் இந்த முழு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியே நம்மளுக்கு உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ இதுல ரெடி செட் கோ அதை தனியா நம்ம பார்த்தோம்னா, ரெடினா என்ன அப்படின்னு நம்ம இப்ப பார்க்கலாம். சோ ரெடி, அது செட் கோ, அது நம்ம சொல்றதுக்கு முன்னாடி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியுடைய விஷன் என்னன்னு பார்க்கலாம். எந்த ஒரு தரிசனத்தோட ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியுடைய விஷன் என்னன்னா, making disciples in all nations for Christ in the world of sport and play. So மத்தேயு 28:19 வசனத்துல சொன்னபடி, நீங்க உலகம் எங்கும் போய் சகல ஜாதிகளையும் சொல்லுங்க, எனக்கு தமிழ்ல வரல. பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே ஞானஸ்தானம் கொடுத்து அவங்கள வந்து சீஷர்களா மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கு இல்லையா? சோ அந்த வசனத்தை அடிப்படையா கொண்டுதான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியுடைய விஷன், மேக்கிங் டிசைபிள்ஸ் இன் ஆல் நேஷன்ஸ். நம்ம இப்ப பார்த்தோம், ஸ்போர்ட்ஸ் வந்து எல்லா நேஷன்ஸ்லயும், ஸ்போர்ட்ஸ்னா அது ஒரு காமன் லாங்குவேஜ்னு சொல்லலாம். நம்ம ஒருத்தர் லாங்குவேஜ் தெரியலனாலும் ஸ்போர்ட்ஸ் என்கிற அந்த லாங்குவேஜை கொண்டு எல்லா உலகத்துல இருக்கிற எல்லா நேஷன்ஸையும் நம்ம ஆண்டருடைய வார்த்தையை கொண்டு போகலாம். சோ அதுதான் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியுடைய விஷன். சோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைட். சோ இங்க பாத்தீங்கன்னா இந்த பிக்சர்ல நம்ம பாக்குறோம் டிஃப்ரெண்ட் கண்ட்ரிஸ், ஆனா எப்படி ஸ்போர்ட்ஸ் விளையாடுறாங்க. சோ தட்ஸ் லைக் அ காமன் லாங்குவேஜ் ஃபார் அஸ். யா, சோ இப்போ ரெடினா என்னன்னா, இப்போ நாங்க உங்களுக்கு பேசிட்டு இருக்கோம்ல, இதுதான் ரெடி. ஸோ இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் கேதரிங் அண்ட் என்விஷனிங் பீப்புள் டு மேக் டிசைபிள்ஸ் ஃபார் கிரைஸ்ட்
through sports and play. So இப்போ நாங்க இந்த ஒரு 15 days எப்படி ஸ்போர்ட்ஸ் நிறைய எங்களுடைய வாழ்க்கையை தொட்டிருக்கு, எப்படி ஸ்போர்ட்ஸ் மூலமா நாங்க ஊழியம் செய்யறோம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்க ஒரு விஷன் காஸ்டிங் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ரெடின்னு அர்த்தம். சரியா? செட்னா என்னன்னா, set prepares everyone to be a disciple maker. So இந்த செட்ல தான் நிறைய ட்ரைனிங்ஸ், ஸ்கில்ஸ், எப்படி இந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிய ஒரு கருவியா கொண்டு நம்ம சுவிசேஷத்தை அறிவிக்கலாம் அப்படிங்கிற ட்ரைனிங். ஸோ அது வந்து 3 லெவல் ட்ரைனிங் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் லெவல் 1 ட்ரைனிங் வந்து 3 நாள் நடக்கிற ட்ரைனிங், 3 நாள் 2 நாள் அதுக்குள்ளாக லெவல் 1 ட்ரைனிங். ஸோ இதுல வந்து எப்படி நீங்க ஸ்போர்ட்ஸை கொண்டு நம்ம சுவிசேஷம் அறிவிக்கலாம் அப்படின்னு நிறைய இதுல கத்துக்கலாம். ஸோ லெவல் 2 ட்ரைனிங் என்னன்னா, அது எப்பொழுதும் நம்ம இந்தியால வந்து மகாபலிபுரம் இந்த ஸ்கிரிப்சர் யூனியன் கேம்ப் சைட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ அங்க 1 மாசம் லெவல் 2 ட்ரைனிங் நடக்கும். அது வந்து ஒரு ஸ்போர்ட்ஸ் ஸ்கூல்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ அங்க இன்னும் ஆழமா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில கொண்டு எப்படி ஊழியம் செய்யலாம் அப்படின்னு இன்னும் ஆழமா அதுல இருந்து கத்துக்கலாம். நம்மளும் மற்றவங்களுக்கு ட்ரெயினரா ஆகலாம். அப்புறம் லெவல் 3 வந்து சவுத் ஆப்பிரிக்கால 3 months ஸ்கூல் அது. ஸோ அங்க இன்னும் டீப்பரா ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியை பத்தி கத்துக்கலாம். ஸோ இதுதான் 3 லெவல் ட்ரைனிங் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மூலமா நடந்துட்டு இருக்கு. பிளஸ் இப்போ இந்த 30 நாள் எங்களால முடியாது அப்படின்னு சொல்றவங்களுக்கு ஒரு கோவால 10 நாள் ட்ரைனிங்கும் நடக்குது. அது வந்து ரெடி செட் கோ லெவல் 2 ட்ரைனிங்னு சொல்லிட்டு. ஸோ அதுவும் ஒண்ணு இந்தியால நடக்குது. ஸோ இதுதான் இந்த 4 ட்ரைனிங் நம்ம நிறைய இடத்துல பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் செட். இப்போ கோனா என்னன்னா, go is our response to be disciples and make disciples in the world of sports and play. So இப்போ இந்த ட்ரைனிங் முடிஞ்ச பிறகு நம்மளுடைய ரெஸ்பான்ஸ் என்ன? ஸோ இந்த கோல வந்து நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் கத்துக்கலாம். இப்ப எல்லாருமே ஸ்போர்ட்ஸ் பீப்புளா இருக்க மாட்டாங்க. நான்லாம் ஸ்போர்ட்ஸ் பர்சனே கிடையாது. ஸோ நம்மள மாதிரி ஆட்கள் கூட ஸ்போர்ட்ஸ் ஊழியத்தை எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்கு. ஸோ நம்ம அதை இன்னைக்கு கொஞ்சம் லைட்டா டச் பண்ணுவோம். ஸோ இதுதான் கோனா நம்ம போய் என்னென்ன விதத்துல ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி பண்ணலாம் அப்படின்னு இந்த கோ ஸ்ட்ராட்டஜி மூலியமா நம்ம கத்துக்க முடியும். ஸோ இதுதான் ரெடி செட் கோன்னு சொல்லிட்டு நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில யூஸ் பண்றது. Over to Silverster. Okay. Okay. Before இவங்க கிட்ட கொடுக்கறதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம், ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில ஹார்ட் ஆஃப் த மூமெண்ட்னு சொல்லிட்டு இப்ப நேத்து வந்து தமிழ் அவங்க சொல்லி கொடுத்த மாதிரி மைய பொருள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஸ்போர்ட்ஸ்ல கூட இந்த ஒரு ஹார்ட், அந்த ஸ்போர்ட்ஸ் உடைய ஹார்ட், லைக் அந்த ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியுடைய வேல்யூ அது என்ன அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல நீங்க பாக்குறீங்க, வாட் வி டு, நம்ம என்ன பண்றோம், வேர் வி டு இட், எங்க பண்றோம், ஹவு வி டு இட், எப்படி பண்றோம். ஸோ இததான் இந்த ஹார்ட் ஆஃப் த மூமெண்ட்ல நம்ம கத்துக்கலாம். ஸோ வாட் வி டு, நம்ம ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம சுவிசேஷத்தை ஸ்போர்ட்ஸை விளையாடி, ஸ்போர்ட்ஸ் இல்லைனாலும் கேம் விளையாடி சுவிசேஷத்தை நம்ம அறிவிக்கிறோம். சீஷர்களா நம்ம ஜனங்களை மாத்துறோம். we make disciples, we obey the Bible. எல்லாமே வேதத்தை அடிப்படையா கொண்டுதான் செய்யறோம். வேதத்துக்கு மாறா எந்த ஒரு காரியமும் செய்யறதில்ல. So what we do, we proclaim the gospel, we make disciples, we obey the Bible. So இது வந்து எங்களுடைய மையமான ஒரு ஹார்ட் வேல்யூ. அடுத்து where we do it, எங்க நம்ம செய்யறோம், முக்கியமா சபைக்குள்ள, in and through the church, சபை மூலியமா, சபை மூலியமா நாங்க செய்யறோம். ஸோ இன் ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிளே, இந்த ஸ்போர்ட்ஸை கொண்டு, ஸ்போர்ட்ஸ் அண்ட் பிளேனா ஸ்போர்ட்ஸ் பிளஸ் கேம்ஸ், அதை கொண்டு நாங்க செய்யறோம். எங்க செய்யறோம், எல்லா சிட்டிலையும், எல்லா கம்யூனிட்டிலும், எல்லா தேசத்திலயும் நாங்க இதை செய்யறோம். ஸோ உலகம் ஃபுல்லா ஆல்மோஸ்ட் 190 கண்ட்ரீஸ்ல
ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி ஏற்கனவே இருக்கு. ஸோ யுனைடெட் நேஷன்ஸ் யுனைடெட் நேஷன்ஸ்க்கு அடுத்ததா நம்பர் ஆஃப் கண்ட்ரீஸ் இன்வால்வ்டு பாத்தீங்கன்னா அது ஸ்போர்ட்ஸ் இதுல தான் இருக்கு. சரியா? ஸோ எப்படி நாங்க பண்றோம்? ஸோ வி லிவ் அஸ் சர்வன்ட்ஸ். ஸோ நான் ஒரு செஷன் எடுத்தேன், பாண்ட் சர்வெண்ட்னு சொல்லிட்டு. அப்புறம் அடுத்த நாள் இன்னொருத்தர் கூட சர்வெண்ட் லீடர்ஷிப்னு சொல்லிட்டு எடுத்திருப்பாங்க. ஸோ ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில யாருமே இவங்க தான் ஹெட், இவங்க அந்த மாதிரி ஹைரார்கி அப்படியெல்லாம் இல்லை. எல்லாருமே சர்வெண்ட்ஸ் மாதிரி தான். எல்லாரும் மத்தவங்கள சர்வ் பண்றது, இதுதான் ஒரு முக்கியமான கான்செப்ட் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி மூலியமா நாங்க கத்துருக்கிறோம். நாங்க மத்தவங்களுக்கும் ட்ரைனிங்ல சொல்லி கொடுப்போம். நம்ம வந்து எப்பொழுதுமே ஒரு சர்வெண்ட் லீடரா இருக்கணும் அப்படின்னு. அதுக்கப்புறம் வி ஒர்க் அஸ் டீம்ஸ். நம்ம வந்து குழுவா சேர்ந்துதான் எல்லாத்தையும் செய்ய முடியும். தனியா நான் ஊழியர் செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்காம நம்ம எல்லாரும் சேர்ந்து ஆண்டவருடைய ராஜ்யத்தை கட்டுறது எப்படி அது. சோ நாங்களும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில எப்பொழுதுமே பாத்தீங்கன்னா ஒரு டீமா தான் செயல்படுவோம். அப்புறம் வி பார்ட்னர். ஸோ என்னைக்கும் நம்ம தனியா செய்ய முடியாது. ஸோ எல்லா டிஃப்ரெண்ட் பீப்புள், இப்போ கோ சைக்கிள் பாத்தீங்கன்னா அது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ என்னன்னா கோ சைக்கிள்லயே கூட எங்க டீமை பாத்தீங்கன்னா ஒருத்தரும் ஒரு டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ல இருப்பாங்க. ஸோ பாஸ்டர் பேட்டர்சன் வந்தாங்களே, அவங்க வந்து சைல்ட் ஃபோக்கஸ்ன்னு ஒரு ஆர்கனைசேஷன் வச்சிருக்காங்க. தமிழ் வாணி வந்தாங்க, அவங்களே ஒரு டிஃப்ரெண்ட் ஊழியம் செஞ்சுட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் சுனில் மோசஸ் வந்தீங்கன்னா அவங்க வேர்ல்ட் நீட்ஸ் அ ஃபாதர்ன்னு அந்த மூவ்மெண்ட்ல இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி எல்லாருமே பாத்தீங்கன்னா வேற வேற ஊழியம் செஞ்சுட்டு இருப்போம். பட் வி பார்ட்னர் அண்ட் வி ஒர்க் டுகெதர் ஆஸ் அ டீம். ஸோ இப்படிதான் நாங்க ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிய எல்லா இடத்துக்கும் கொண்டு போயிட்டு இருக்கோம். ஸோ இதுதான் ஹார்ட் ஆஃப் த மூமெண்ட், வாட் வி டூ, வேர் வி டூ அண்ட் ஹவ் வி டூ இட். ஓகே, ஸோ வாட் வி டூ, proclaim the gospel, we make disciples, we obey the Bible. Where we do it, in and through the church, in sport and play, every city, every community. How we do it, we live as servants, we work in teams, and we build partners. That is the heart of the movement. That is what is ready, set, go. ஓகே, ஸோ ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி வந்து ஒரு தனியார் மினிஸ்ட்ரி கிடையாது. இட் இஸ் நாட் ரன் பை அ பிரைவேட் குரூப் ஆஃப் பீப்புள். இட் இஸ் நாட் அ பிரைவேட் என்டிட்டி. இட் இஸ் நாட் அ பிரைவேட் மினிஸ்ட்ரி. இட் இஸ் நாட் அ ஆர்கனைசேஷன். அப்படி ஒரு ஆர்கனைசேஷன் இல்லைன்னா அப்போ எப்படி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி நடத்துறீங்கன்னு கேட்கலாம். இட் இஸ் அ மூவ்மெண்ட். இட் இஸ் அ மூவ்மெண்ட். Okay, that is what is different in sport ministry. It is a movement. Anybody is invited to be part of the sport movement. Okay, so on the vision, so the sport ministry la pathina, there is no director, there is no chairman, there is no board of executives, but it is a group of people who have come together, who love sport, who love Jesus. Okay, என்ன ரெண்டு விஷயம் தேவை ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகிறதுக்கு? You should love sport, you should love Jesus. என்ன ரெண்டு விஷயம் யாராவது சொல்றீங்களா? What are the two things? We should love sports and we should love the people. Okay, and you can include மூணாவது விஷயத்தை இன்க்ளூட் பண்ணிக்கலாம். Love sport, love Jesus, love people, and you will be part of and then you'll be involved in the sport movement. Okay, so quickly இப்போ என்ன பண்ணலாம் நான் நெக்ஸ்ட், what are the strategies? எப்படி நான் ஸ்போர்ட் மினிஸ்ட்ரியில என்னென்ன இருக்குன்ட்டு நான் குயிக்கா சொல்லிடுறேன். மூணு விஷயம். ஒன்னு, ஃபர்ஸ்ட் ஒன் வந்து கோ ஸ்போர்ட். என்னது? ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கோ ஸ்போர்ட். செகண்ட் ஒன் வந்து கோ பிளே. தேர்ட் வந்து கோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். இந்த மூணு ஸ்ட்ராட்டஜிஸ் தான் மூலியமா தான் நம்ம ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி பண்ணிட்டு வரோம் இந்தியாவில். கோ ஸ்போர்ட், கோ பிளே, கோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ், எல்லாமே கோ தான். ஓகே, ஸோ கோ ஸ்போர்ட்ல என்னென்ன வருதுன்ட்டு குயிக்கா நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகே, பிகாஸ் வி டோன்ட் ஹேவ் டைம். ஓகே, ஸோ இந்த
There we go. Okay, go strategies. Sports academies. Academies-ல என்ன பண்றோம், ஸ்போர்ட் வந்து கத்து கொடுக்கிற ஒரு ஸ்கூலா இருக்கு, ஒரு காலேஜா இருக்கு அகாடமிஸ். ஸ்பெசிபிக் ஸ்போர்ட்ஸ் இல்ல குரூப் ஆஃப் ஸ்போர்ட்ஸ் வந்து அகாடமிஸ்ல வந்து ஸ்போர்ட்ஸ் பீப்புள் வந்து என்ரோல் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் ஆக்ஷன் ஸ்போர்ட். ஆக்ஷன் ஸ்போர்ட் வந்து திஸ் இஸ் வெரி ரிஸ்கியான ஸ்போர்ட். இப்போ பார்க் கேள்விப்பட்டிருக்கீங்களா தெரியல. நீங்க வந்து இந்த ஒரு பில்டிங்ல இருந்து இன்னொரு பில்டிங் தாவுறது, இல்ல மவுண்டனியரிங் பண்ற ரிஸ்கியான ஸ்போர்ட் வந்து ஆக்ஷன் ஸ்போர்ட்ஸ். அப்புறம் ஆல் எபிலிட்டி ஸ்போர்ட், பீப்புள் ஹூ ஆர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள்ட். கிளப்ஸ் அண்ட் டீம்ஸ். இப்போ நிறைய கிளப்ஸ் அண்ட் டீம்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஒரு எக்ஸாம்பிள் கொடுக்கீங்களா? கிளப், ஒரு கிளப் எக்ஸாம்பிள் தரீங்களா? இல்ல டீம் உடைய எக்ஸாம்பிள் தர முடியுமா? இப்போ ஐபிஎல்ல பாத்தீங்கன்னா நிறைய கிளப்ஸ் இருக்கு இல்லைங்களா, நிறைய டீம்ஸ் இருக்கு. ஸோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் லெவல்ஸ்ல டிஃப்ரெண்ட் கிளப்ஸ் இருக்கும், டிஃப்ரெண்ட் டீம்ஸ் இருக்கும். ஸோ ஒர்க்கிங் வித் த மினிஸ்ட்ரி வித் இன் கிளப்ஸ் அண்ட் டீம்ஸ். கோச்சஸ் அண்ட் டீச்சர்ஸ். ஸோ இந்த கிளப்ஸ்ல இந்த அகாடமிஸ்ல கோச்சஸ் இருப்பாங்க, டீச்சர்ஸ் இருக்காங்க. அவங்க மத்தியில ஊழியம் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரி செய்யறதுதான் கோச்சஸ் அண்ட் டீச்சர்ஸ். கம்யூனிட்டி கப் டோர்னமெண்ட்ஸ் இன் கம்யூனிட்டிஸ், டோர்னமெண்ட்ஸ் இன் சிட்டிஸ், அதுதான் கம்யூனிட்டி ஸ்போர்ட்ஸ் டோர்னமெண்ட்ஸ். அப்புறம் பாத்தீங்கன்னா கவர்னிங் பாடிஸ் ஆஃப் ஸ்போர்ட். கவர்னிங் பாடிஸ், இப்போ எக்ஸாம்பிள் கிரிக்கெட்டுடைய கவர்னிங் பாடி எது சொல்ல முடியுமா? இந்தியால கிரிக்கெட்டுடைய கவர்னிங் பாடி எது? BCCI. வெரி குட், தேங்க்யூ பிரதர் சங்கர். எஸ், BCCI. அதே மாதிரி தான் ஃபுட்பாலுடைய கவர்னிங் பாடி வந்து ஆல் இந்தியா ஃபுட்பால் ஃபெடரேஷன். ஸோ இந்த கவர்னிங் பாடிஸ்ல மினிஸ்ட்ரி பண்ணுறது, அவங்களுக்காக மினிஸ்ட்ரி பண்ணது வந்து கவர்னிங் பாடிஸ் ஆஃப் ஸ்போர்ட். Did you know that even in BCCI, even in All India Football Federation, there are people who are doing ministry amongst them. There are people who are doing ministry within the IPL teams. So that is happening in our country. That is through the governing bodies of sport. Next, high profile athletes. High profile athletes, now people who are playing sport at a very high level. People like Virat Kohli or people like Sanju Samson who are playing high level sport. அவங்களுக்கு ஊழியம் செய்யறதுதான் high profile athletes. சரிங்களா? அப்புறம் ஸ்போர்ட்ஸ் கேம்ப்ஸ், sending and receiving teams. I'm not going into depth. Sports chaplaincy is what? Sport pastors. Sports centers, sport event strategies, sports in disaster and trauma. சரிங்களா? All this comes under go sport. இதுலயே பாத்தீங்கன்னா கம்யூனிட்டி ஃபெஸ்டிவல்ஸ் இருக்கு, அப்புறம் ஆக்டிவ் கிட்ஸ் டிசைப்ளிங் இருக்கு, youth sports leadership development இருக்கு, whole life coaching. So all this comes under go play. Okay, so we will not go in detail. So in the trainings la வந்து we will look into all of these in detail. நாங்க இந்த level 1, level 2, level 3 training சொன்னோம் இல்லீங்களா? So அந்த trainings-ல வந்து இந்த ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் கொஞ்சம் ஆழமா நம்ம அது கத்துக்கலாம், அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மூலியத்தை செஞ்சுட்டு இருக்கிறவங்க மூலியமா தெரிஞ்சுக்கலாம், எப்படி கத்துக்கலாம், எப்படி நம்ம ஒரு ஹை ப்ரொஃபைல் ஆத்லீட்டுக்கு நம்ம வந்து மத்தியில ஊழியம் செய்யறதுன்னா எப்படி, யார் செஞ்சுட்டு இருக்காங்க, எப்படி செஞ்சுட்டு இருக்காங்க, அதெல்லாம் இந்த ட்ரைனிங்ஸ்ல நம்ம கத்துக்கலாம். ஓகே, ஸோ வெரி பிரீஃப் ஆன் கோ ஸ்போர்ட், கோ பிளே. ஸோ இப்போ வந்து கோ பிளே, கோ எனக்கு வந்து நான் எப்படி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகுனேன்னா, நான் ஸ்கூல் டேஸ்லயும் ஸ்போர்ட்ஸ்ல சேரவே மாட்டேன். ஏன்னா நான் வந்து அப்பத்துல இருந்தே கொஞ்சம் குண்டா இருந்ததுனால எனக்கு வந்து ஐயோ நான் ஓடினாலாம் ஃபர்ஸ்ட் வர முடியாது, நான் ஸ்போர்ட்ஸ்ல நான் கலந்துக்கவே மாட்டேன். ஸோ எனக்கும் ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரிக்கும் எந்த ஒரு தொடர்பே, ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில நான் சேர்வேனான்னு எனக்கு ஒரு ஐடியாவும் இருந்திருக்காது. பட் ஒரு நாள் என் ஃப்ரெண்டு சொன்னா, உனக்கு வெயிட் ரெடியூஸ் பண்ணனா இந்த ட்ரைனிங்க்கு வா, ஒரு 3 days ட்ரைனிங், பட் நல்லா வெயிட் ரெடியூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஒரு வெயிட் ரெடியூஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு காரணத்துக்காக தான் அந்த ட்ரைனிங்க்கே நான் வந்தது, இந்த 3 days ரெடி செட் கோ ட்ரைனிங்க்கு.
ஸோ அந்த ட்ரைனிங்க்கு வந்த பிறகுதான் எனக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் கூட வச்சு ஊழியம் செய்யறாங்களா, ஆனா எனக்கு எந்த ஸ்போர்ட்ஸும் தெரியாதே, எந்த ஸ்போர்ட்ஸ்லயும் நான் அவ்வளோ இன்வால்வ் இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ அதுல ஒரு ஸ்ட்ராட்டஜி சொல்லி கொடுத்தாங்க, கோ பிளே அப்படின்னு சொல்லிட்டு, சைக்கிஸ் கம்யூனிட்டி யூத் சில்ட்ரன் அண்ட் ஸ்போர்ட்ஸ். ஸோ எனக்கு வந்து ஐ லவ் சில்ட்ரன் அண்ட் சில்ட்ரன் மினிஸ்ட்ரி. ஸோ அதுதான் என்னுடைய இன்வால்வ்மெண்ட். அப்போ சில்ட்ரன் மினிஸ்ட்ரி கூட ஸ்போர்ட்ஸ் கொண்டு செஞ்சா எவ்வளோ எஃபெக்டா இருக்கும். ஏன்னா நம்ம ஒரு பைபிள் இப்ப இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்ம பைபிள கொண்டு போய் எந்த கம்யூனிட்டில தெரு பிரசங்கமோ அப்படிலாம் பண்றதுக்கு கொஞ்சம் கஷ்டம், ஏன்னா இருக்கிற ரூல்ஸ்னால. ஆனா ஒரு பாலை கொண்டு போய் நம்ம விளையாட போகும்போது எப்படி பிள்ளைங்க சேர்ந்துருவாங்க. ஒரு கேமை கொண்டு நம்ம ஸ்டார்ட் பண்ணும் போது எப்படி சின்ன பிள்ளைங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்துருவாங்க. அதுக்கப்புறம் நம்ம அவங்க கூட ஒரு ரிலேஷன்ஷிப் பில்ட் பண்ணி அப்புறம் ஏசப்பாவை பத்தி சொல்லலாம். சோ இந்த இத பத்தி அந்த ட்ரைனிங்ல சொல்லி கொடுத்தாங்க. அப்பதான் ஸ்போர்ட்ஸை கொண்டு நம்ம இவ்வளவு செய்யலாமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னையில இருந்துதான் நான் வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆக தொடங்கினேன். சோ இதுல வந்து என்னன்னா நீங்க கண்டிப்பா கிரிக்கெட், ஃபுட்பால் இதெல்லாம் தெரியணும்னு கிடையாது. உங்களுக்கு எதுவுமே தெரியலன்னா என்ன மாதிரி யூ கேன் ஸ்டில் பி ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில இன்வால்வ் ஆகலாம். எப்படின்னா கோ பிளே மூலியமா. ஏன்னா நீங்க உங்க பிள்ளைங்க கிட்ட எத்தனை கேம் விளையாடி இருப்பீங்க. நம்ம சின்ன வயசுல எவ்வளவு கேம்ஸ் ஆடி இருப்போம் இல்லையா? சோ அந்த ஒரு சின்ன கேமை வச்சு ஒரு கேமை விளையாடி அந்த கேம்ல என்ன கத்துக்குனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு அதுல இருந்து ஒரு பைபிள் மெசேஜ கொடுத்து அதுல எப்படி நம்ம வாழ்க்கையில அந்த பைபிள் மெசேஜ அப்ளை பண்ணலாம் அப்படின்னு இதையும் நம்ம ட்ரைனிங்ல டீட்டெயிலா சொல்லி தருவோம். அது மட்டும் இல்ல, நீங்க உங்க சொந்த கேமை உருவாக்குறதுக்கும் அந்த ட்ரைனிங்ல சொல்லி தரலாம். சோ இப்போ நம்மள எங்க விட்டாலும் நாங்க டக்குன்னு ஒரு கேம் கிரியேட் பண்றதுக்கு அந்த ஒரு கிருபை ஆண்டவர் கொடுத்திருக்காரு. எதுக்குன்னா அந்த ட்ரைனிங்ல அதை பத்தி சொல்லி தருவாங்க. சோ டிஃப்ரெண்ட் கேம்ஸ் இருக்கு. கிட்ஸ் கேம்ஸ், டீன்ஸ் கேம், ஃபேமிலி கேம்ஸ், ஆல் எபிலிட்டி கேம்ஸ். சோ இந்த கேம்ஸ் மூலியமா பாத்தீங்கன்னா சில்ட்ரனை ரீச் பண்ணலாம், டீனேஜர்ஸை ரீச் பண்ணலாம், வாலிப பிள்ளைங்களை ரீச் பண்ணலாம், குடும்பங்களை ரீச் பண்ணலாம். அது மட்டும் இல்ல, இந்த பிசிக்கலி ஸ்பெஷல் சில்ட்ரன் அவங்கள கூட நம்ம ரீச் பண்ணலாம். சோ எல்லா கேட்டகரி ஜனங்களையும் நம்ம ரீச் பண்ணலாம். சோ இதுதான் அந்த கோ பிளே உடைய அருமை. சோ இது ஒண்ணு குளோபல், இதுதான் குளோபல் கம்யூனிட்டி கேம்ஸ்ன்னு சொல்லிட்டு இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. சோ அடுத்தது என்ன பாத்தீங்கன்னா கோச்சிங் ஃபார் லைஃப்னு சொல்லிட்டு இதுவும் கோ பிளேல வரும். சோ இந்த கோச்சிங் ஃபார் லைஃப்ல இப்ப நீங்க வந்து எனக்கு ஃபுட்பால் மூலமா ஏசப்பாவை சொல்லி தரணும்னு இருக்கு, ஆனா எனக்கு ஃபுட்பால்ல அவ்வளவு நான் ஸ்கில்ஃபுல்லா இல்லையே அப்படின்னு நீங்க யோசித்தீங்கன்னா இந்த ட்ரைனிங்ல இந்த ஒரு புக்கையும் கொடுப்போம். நம்ம இந்த இதெல்லாம் நம்ம வந்து ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில ஃப்ரீ ரிசோர்சஸ் தான். ஸ்போர்ட்ஸ் மினிஸ்ட்ரியில உள்ள எல்லா ரிசோர்சஸுமே ஃப்ரீ தான். சோ இந்த ரிசோர்ஸ்ல என்ன பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு புக்கு. சோ இந்த கிரிக்கெட்டுக்கு, வாலிபாலுக்கு, அப்படி என்னென்ன கேம்ஸ் இருக்கோ, ஃபுட்பால் எல்லாத்துக்குமே இப்படி ஒரு புக்கு கிரியேட் பண்ணிருக்காங்க. சோ இந்த புக்ல என்ன பாத்தீங்கன்னா ஒரு கோச்சா நீங்க என்னென்ன பேசணும், பிள்ளைங்க கிட்ட என்ன ஸ்கில்ல சொல்லி தரலாம், அந்த ஸ்கில்ல எப்படி நீங்க பைபிளுக்கு கனெக்ட் பண்ணலாம், அந்த ஸ்கில் மூலியமா எப்படி அவங்களுக்கு பர்சனல் அப்ளிகேஷன். சோ இங்க பாத்தீங்கன்னா ஃபுட்பால் ஸ்கில், கண்ட்ரோலிங் த பால், அதை நீங்க சொல்லி கொடுக்க போனீங்கன்னா அது ஸ்கில் என்னன்னா, லைஃப் ஸ்கில் என்னன்னா டீம் ஒர்க், எப்படி நம்ம குழுவா ஒர்க் பண்றது. சோ பைபிள் ஸ்டோரி பாத்தீங்கன்னா கிரியேஷன் ஸ்டோரிய பத்தி சொல்லுது. சோ இந்த புக்ல எப்படி இந்த ஹோல் ஐடியாவை பிள்ளைங்களுக்கு நம்ம கத்து கொடுக்கறது, ஒரு ஃபுட்பால் செஷன் எப்படி நம்ம பண்றதுன்னு எல்லாம் வார்ம் அப்ல இருந்து எப்படி இன்ட்ரோடக்ஷன் பண்ணணும், என்ன டிஸ்கஸ் பண்ணணும், உங்களுடைய பாயிண்ட்ஸ், கோச்சிங் பாயிண்ட்ஸ் அதையும் கத்து கொடுத்து எப்படி அதை கனெக்ஷன் பண்ணணும் பைபிள் பாயிண்ட்டுக்கும் லைஃப் ஸ்கில்லுக்கும் எப்படி கனெக்ட் பண்றதுன்னு கத்துக்கலாம். அப்புறம் அந்த ஸ்கில் இப்போ உங்களுக்கு வந்து கிரிக்கெட்டுடைய, ஃபுட்பாலுடைய ஸ்கில் எல்லாமே தெரியலனாலும் இந்த இடத்துல ஸ்கில்ல கூட நம்மளுக்கு சொல்லி தராங்க. சோ நம்ம அந்த ஸ்கில்ல
பிள்ளைங்களுக்கோ வாலிப பிள்ளைங்களுக்கோ நம்ம சொல்லி கொடுத்து இது மூலயமா கோச்சிங் பண்ணலாம். ஸோ இதுதான் கோச்சிங் ஃபார் லைஃப்னு சொல்லிட்டு இது வந்து எல்லா ஸ்போர்ட்ஸுக்கும் இந்த ஒரு புக் இருக்கு தனித்தனியா. ஸோ நம்ம எது நம்ம இருக்கிற கம்யூனிட்டில எந்த ஸ்போர்ட்டை அதிகமா விளையாடுறாங்களோ அந்த ஸ்போர்ட்டை நம்ம எடுத்து இந்த புக்கை பயன்படுத்தலாம். ஸோ கோச்சிங் ஃபார் லைஃப். அப்புறம் யூத் டிசைபிள்ஷிப் ப்ரோக்ராம்னு சொல்லிட்டு இருக்கு, YSLD. ஸோ அது வந்து வாலிப பிள்ளைங்க மத்தியில எப்படி சுவிசேஷம் அறிவிக்கலாம், எப்படி சீஷர்களா அவங்கள மாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் நம்ம இந்த கோ பிளே மூலியமா கத்துக்கலாம். சோ நிறைய இருக்கு. நம்மளுக்கு டைம் இல்லாததுனால நம்ம டீடைலா எதுவும் போக முடியல. சோ இதெல்லாம் ட்ரைனிங்ல நம்ம நிறைய கத்துக்கலாம். அதே மாதிரிதான் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். ஸோ கோ ஸ்போர்ட் பார்த்தோம், கோ பிளே பார்த்தோம், கோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ். கோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் இஸ் ஆல்சோ த சிமிலர். எப்படி ஃபிட்னஸ் அண்ட் ஒர்க் அவுட்ஸ் மூலியமா நம்ம வந்து டிசைபிள்ஷிப் பண்ணலாம், காஸ்பல் எப்படி ஷேர் பண்ணலான்ட்டு நம்ம இதை வந்து கத்துக்கலாம். ஓகே, ஸோ இதுல நம்ம என்ன கத்துக்குவோம்னா, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்ட்ராட்டஜில என்ன கத்துக்க முடியும்னா, okay, what is health and fitness ministry? How can I be involved in health and fitness? How can we do health and fitness ministry? So நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்லைட்ஸ்க்கெல்லாம் போக மாட்டேன், இது மாத்திரம் தான் காட்ட போறேன். ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜி, ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் ஸ்ட்ராட்டஜி எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் நம்ம கம்யூனிட்டிஸ்ல, நம்ம ஸ்கூல்ஸ்ல, நம்ம காலேஜஸ்ல, நம்ம சர்ச்சஸ்ல, எப்படி ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மூலியமா கம்யூனிட்டியை ரீச் பண்ணலான்ட்டு நம்ம வந்து கத்துக்கணும். Even in the lockdown, more people got involved in health and fitness than ever before. Families வந்து ஒன்னா சேர்ந்து ஃபிட்னஸ் பண்ண விஷயம் கூட நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ அதுக்காக தனியா ஒரு ஸ்ட்ரீம் நாங்க ஆரம்பிச்சிருக்கோம், ஃபேமிலி ஃபிட்னஸ், as a family working out together. சரிங்களா? ஸோ you can do health and fitness ministry anywhere without any equipment also. எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாம கூட நம்ம ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் மினிஸ்ட்ரி பண்ணலாம். ஸோ ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்ல நம்ம இதை பத்தி கத்துக்க முடியும். ஓகே, ஸோ ஆல் திஸ் இஸ் வாட் மேக்ஸ் த ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி மூவ்மெண்ட். ஓகே, ஸோ இந்த கோ சைக்கிள் கான்செப்ட் கூட நம்ம வந்து இந்த ஸ்போர்ட் மினிஸ்ட்ரி ட்ரைனிங்ல தான் நாங்க வந்து என்ன பண்ணோம், அது வந்து ஆண்டவர் தரிசனம் கொடுத்தாரு. எப்படி so I was thinking, God, how can I use sport? So God asked me, what do you like the most in sport? I said, God, I like cycling, God. So why don't you use cycling then? So that's how go cycle வந்து அங்கதான் ஆரம்பிச்சு. 2016ல வந்து நாங்க கர்நாடகால 1700 kilometers in 8 days பண்ணோம். 2017ல வந்து பெங்களூர் டு உதய்பூர் in Rajasthan via Bombay and Gujarat, 2400 kilometers. 2018ல we did indoor again Karnataka போனோம், 1000 kilometers in 5 days. 2019 we did from Madhya Pradesh, indoor in Madhya Pradesh to Amritsar Wagah border in Punjab in 8 days, 2600 kilometers. So 5 years நாங்க பண்ணிட்டு வரோம். ஒரு சின்ன ஒரு வீடியோ ப்ளே பண்ணிடுறோம், and then we will do a quick fitness. I don't know if we have time. Brother Martin, you can tell me if we have time for fitness. Yeah. We probably don't have time. That's okay. I think the session was good enough. We're close. Okay, we'll just see one video and then I'll hand it over to you. Probably
ये लोग सुन नहीं रहे ना, तो इनको ऐसे करना है, यू आर स्पेशल। So this is the Go Cycle cycling team. Reached our final destination, Amritsar. Whose glory? Whose glory? Whose glory? Whose glory? Whose glory? 1, 2, 3, Jesus! Okay. So பாத்தீங்கன்னா go cycle no permission, without permissions we have Hey gone guys, we're in into a beautiful schools. neighborhood in Corona Del Mar near Newport Without Beach. I'm here with my permission, buddy we've Mark, gone into and we're checking out the schools. Go Cycle. This is the Into schools, in colleges, into slums, communities, everywhere without permission. People have invited us prior permission illama because of the potential of sport, because of how God opened the doors for us. But possibilities, endless possibilities with sport and play to do ministry. So if you have any questions, you can always text, WhatsApp panna. You can ask, get in touch with us. Many of you have asked, how can I get the book? How can I get all of these resources? It's all free, available for free. When you go through the training, you'll be able to know how to use these resources. Over to Brother Martin.